அனைவருக்கும் வணக்கம். நாங்க இப்ப நின்று கொண்டிருக்கிறது லேடி மெனிங் பாலத்தில் நின்று கொண்டிருக்கோம். லேடி மெனிங் பாலம் என்று சொல்றேன். என்னடா கல்லடி பாலத்தில் நின்றுட்டு வேற உண்மையான பேரு லேடி மெனிங் பாலம் தான். நாங்க தான் பிற்காலத்தில் இதுக்கு கல்லடி பாலம் என பேர் மருவி பேர் மாற்றப்பட்டு இருக்கின்றன. கோடிக்கணக்கான மக்கள் இந்த பாலத்தின் மேல் நடந்து வாகனங்களில் சென்று பயணித்து இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாலத்தை யாரும் இப்பொழுது கவனிப்பதும் இல்லை, அதை திருத்துவதும் இல்லை. ஒரு தொகுப்பை தான் நான் இன்று உங்களுக்கு வெளியிட இருக்கின்றேன். தயவு செய்து முழுவதுமாக பாருங்கள், கட்டிவிட்டு செல்ல வேண்டாம். பாலத்தை பற்றி எத்தனையாம் ஆண்டு பாலம் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது, இதன் வரலாறு என்ன என்கின்றதை பற்றி நான் இந்த தொகுப்பில் உங்களுக்காக பதிவிட இருக்கின்றேன். தயவு செய்து குறிப்பாக மட்டக்களப்பில் இருப்பவர்கள் இதை பார்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு கல்லடி பாலம். இந்த கல்லடி பாலத்தை பற்றி சில முக நூல்களில் பிழையான தகவல்கள் வருவதை என்னால் அவதானிக்க முடிகின்றது. உண்மையில் தேடல் இருக்க வேண்டும். எந்த விடயத்திலும் தேடல் இருந்தால் தான் அதை சரியாக கணிப்பிட்டுக் கொள்ளலாம். எனவே இந்த மட்டக்களப்பு என்ற அடையாளத்துக்கு இருக்கின்ற இந்த கல்லடி பாலம் 1924 ஆண்டு திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாலத்திற்கு முதல் வைக்கப்பட்ட பேர் லேடி மெனிங் என்கின்ற பாலமாக தான் இந்த பாலம் பேர் பதிந்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இணையதளங்கள் முகநூல்களில் அடித்து பார்த்தால் லேடி மெனிங் என்று அடித்து பார்த்தால் அந்த பாலத்தை பற்றிய விவரங்கள் தான் அவர். எனவே 1924 ஆண்டு அப்பொழுது ஆளுநராக இருந்த சர் வில்லியம் ஹென்றி மெனிக் என்பவரால் இந்த பாலம் திறந்து வைக்கப்படுகின்றது. அப்பொழுது அவருடைய மனைவியின் பெயரை இந்த பாலத்துக்கு சூட்டியிருக்கின்றார். லேடி மெனிங் பாலம் என அவர் சூட்டியிருக்கின்றார். ஒரு விடயத்தை கட்டாயம் பதிவிட வேண்டும். அவருடைய பெயர் தான் மெனிங். அவருடைய மனைவியாரின் பெயர் ஒல்கா மேரிங் செப்டன் ஜான் என்கின்றது தான் அவருடைய பேர். எனவே மெனிக் என்பவரின் எனது பாரியார், எனது லேடி என்கின்றதை கருத்தில் வைத்துதான் லேடி மெனிங் பாலம் என இந்த பாலத்தினை அவர் 1924 ஆண்டு திறந்திருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு அந்த பாலத்தின் பெயர் எப்படி வந்தது என்கின்ற விடயத்தை நான் சொல்லி இருக்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் கட்டாயம் இதில் பதிவிட வேண்டும். ஏன் கல்லடி பாலம் என இந்த பெயர் வந்தது என்கின்றதற்கு ஒரு மற்றும் ஒரு அடையாளமாக இன்னொரு விடயம் இருக்கின்றது. அக்காலத்தில் இந்த பாலம் கட்டுவதற்கு முன்பதாக புளியந்தீவு பகுதியில் இருந்து, எங்களுடைய கோட்டை பகுதியில் இருந்து கல்லடி பக்கம் வருவதாக இருந்தால் படகுகள், மிதவை படகுகள் போன்றவற்றின் ஊடாக, அதாவது பாதை என்று சொல்வார்கள், அந்த பாதைகள் ஊடாகவே அவர்கள் அங்கிருந்து கரைக்கு வந்து சேர்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. இந்த படம் கூட அதைத்தான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது என்பதை அவதானித்து பாருங்கள். எனவே அவர்கள் அங்கிருந்து வரும் பொழுது, கோட்டை அடியில் இருந்து கல்லடிக்கு வரும் பொழுது அவர்கள் சொல்வார்களா, எங்களை கொண்டு போய் அந்த கல் இருக்கும் அடியில் கொண்டு போய் எங்களை விடுங்கள் என்று சொல்வார்களாம். மறுபுறத்தில் கற்கள் கூட கிடந்தபடியால் அதை கல் இருக்கும் அடி என்று, அதுதான் மருவி பிற்காலத்தில் கல்லடி என்று மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது.